வழிகள் ஆச்சரியமானவைகள் என்ற நிலையிலே இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிற வார்த்தைகள் தேவ சமாதானம் என்ற தலைப்பின் அடிப்படையில் கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிறார். தேவன் சமாதான பிரபு என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அவர் ஒருவரே உலகிற்கு சமாதானம் கொடுக்க வந்தவர். அவர் சர்வ சிருஷ்டிகர், சகலத்தையும் ஞானமாய் சிருஷ்டித்தவர். அவர் சிருஷ்டித்த நாட்களிலே எல்லா சிருஷ்டிப்பின் காரியங்களும் ஒழுங்காய் செயல்பட்டது. குறிப்பாக மிருகங்கள் ஒன்றை ஒன்று தீண்டுவதில்லை. பாம்போ சிங்கமோ ஒருவருக்கொருவர் யாரையுமே தீண்டும் பழக்கம் இல்லாதிருந்தது. நமக்கு தெரியும், சர்ப்பம் ஏவாளிடத்தில் பேசுனது என்று பார்க்கிறோம். இப்படி இருக்க பாவம் உலகத்திலே பிரவேசித்த நாள் முதற்கொண்டு சாபம் பூமியிலே ஏற்பட்டது. இதனாலே இந்த சாபம் நீக்கப்படுவதற்கு ஒரே வழி, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தேவ சமாதானத்தை தேவ ஜனத்திற்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு கொடுப்பதே என்ற திட்டத்தின் அடிப்படையில் தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். அவருடைய சிருஷ்டி எல்லாம் மிக அருமையானது. நாம் மலைகளிலே பிரயாணம் பண்ணும்போது பார்த்தால் எவ்வளோ அருமையாக தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். மலைகளுக்கு இடையிலே உயர்ந்த பர்வதங்களுக்கும் நடுவிலே பள்ளத்தாக்கு, அதிலே தண்ணீர், நதி, இதெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார். இதுபோல ஒவ்வொரு செடி, மரங்கள், இவைகளெல்லாம் பார்த்தால் தேவனுடைய மகிமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அவர் எவ்வளோ அழகாக சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நாம் அறிய முடியும். இந்த உலகத்தில் அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை. அவரே ராஜா, அவரே மகிமையின் தேவன். அவர் இதே மகிமை, அவர் சிருஷ்டித்த அதே மகிமை இன்றைக்கு இல்லை. காரணம், பாவம் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இயேசுவை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கு தேவ மகிமையை உணர்ந்து கொள்ள முடியும், தேவ சமாதானத்தை அடைந்து கொள்ள முடியும் என்று நமக்கு வேதாகமம் அறிவிக்கிறது. இந்த சமாதானத்தை கொடுக்க இயேசு வந்தார் என்றும், இந்த சமாதானத்தை நித்திய சமாதானமாக தருகிறார். இனி ஒரு நாளிலே இயேசு வந்த பின்பு இந்த உலகத்திலே இதுபோல ஒரு மகிமையான ஒரு நாட்கள் உண்டாகும். தேவ சமாதானம் எப்படி என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து இருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடி மேயும். இப்படி சொல்லப்படுகிறது. இதே போல ஏசாயா 65ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். ஏசாயா 65:25 வசனம். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. என்ன அப்படி என்றால், தேவனுடைய சிருஷ்டிப்பு தேவனுடைய திட்டத்தின்படி அமைந்திருக்கிறது. பாவம், சாபம் இவைகளை கெடுத்தாலும் தேவனுடைய சிருஷ்டிப்பு அது மகிமையானது என்பதும், தேவன் சமாதான பிரபு என்பதையும் நாம் அறிகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்ததிலே
முதலாவது அறிவிக்கப்பட்டது தூதர்களால். யாருக்கு என்றால் எளிமையானவர்களுக்கு, மேய்ப்பர்களுக்கு. அவர்களுக்கு அறிவிக்கும்போது தேவ தூதர்கள் உன்னதத்திலிருந்து வந்து, பரமசேனையின் திரள் வந்து என்ன சொல்கிறது? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டி, இன்றைக்கு மனுக்குலம்தான் மிக விலையேறப்பெற்றவர்கள். எல்லா சிருஷ்டிப்பும் மனுக்குலத்துக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. கர்த்தருடைய சிருஷ்டிப்பிலே மனுஷன்தான் சிருஷ்டிப்பின் மகுடம் என்று நாம் வேதத்தில் அறிகிறோம். இப்படி இருக்க மனுக்குலத்தின் இடையே சமாதானம் இல்லை, குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, ஊரில் சமாதானம் இல்லை, தேசத்திலே சமாதானம் இல்லை. யார் ஒருவர் இயேசுவை நம்புகிறார்களோ அந்த மாத்திரத்திலே தேவ சமாதானம் உள்ளங்களை ஆட்கொள்ளுகிறது, தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்கும் ஏதுவாகும். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. தேவன் உன்னதத்திலே வாசமாயிருக்கிறார். அவர் உன்னதங்களிலே வாசமாயிருக்கிறவர். அவர் உன்னதம்னு சொன்னால் அதை விட ஒரு உயர்ந்த இடம் இல்லை. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி அப்படின்னா அதை விட பெரிய ஒரு இடம் இல்லை. நீங்கள் எப்படி ஒரு ஆலயத்தை கட்டுவீங்க? இதை விட பெருசாக கட்ட முடியுமா? இல்லை. கர்த்தர் உன்னதமானவர், உயரத்தில் வாசம் பண்ணுகிறவர். அவர் உயரத்தில் வாசமாக இருந்தாலும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார், எளியவர்களை நோக்கி பார்க்கிறார். குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர் இன்றும் கண்ணோக்கமாயிருக்கிறார். இளைப்பாறுதல் கொடுக்கிறவர், சமாதானம் கொடுக்கிறவர். இயேசுவை தேடி, இயேசுவே உம்மண்டை வருகிறேன் என்று யார் கெஞ்சி கேட்டாலும், அர்ப்பணத்தோடு கேட்டாலும் அவர்களுடைய உள்ளத்திலே தங்கும் அன்புள்ள இயேசு. இவர் உன்னதத்திலிருந்து வருகிறார். அவருடைய மகிமை எவ்வளவு பெரியது என்று சொன்னால் அளவிட முடியாதது, அளவற்ற மாட்சிமை. அவருடைய வல்லமை அளவற்றது. அவருடைய பரிசுத்தம் பரிபூரணம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாது என்று சொல்லப்படும். அவரை போல பரிசுத்தம் யாரும் இல்லை. அவர் பூரணர். அவருக்குள்ளே பூரண அழகு இருக்கிறது. அவர் சீயோனிலே உயர்ந்தவர். அவர் தெய்வீக பண்புடையவர். அவர் அன்புள்ளவர். அவர் ஞானமுள்ளவர். சகலத்தையும் ஞானமாய் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நம்மை அன்றாடம் நடத்துவதற்கும் தேவ ஞானம் நம்மளே செயல்படுகிறது. ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு தேவன் அந்த ஞானத்தை தந்து எந்த குறையுமின்றி ஞானமாய் நடந்து கொள்ளவும், கர்த்தருடைய வழியிலே நடக்கவும், இறுதி வரையிலும் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளவும், நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் ஏதுவாகிறது. இந்த மகிமை யாத்திராகம புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரம் 21, 18 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அதில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், மோசே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தேவன் 10 கட்டளைகளை எழுதி ஜனங்களுக்கு அறிவிக்கும்படி கொடுத்து விடும்போது, ஜனங்களிடத்தில் பேசும்போது ஜனங்கள் சொன்ன காரியம், அவர் தேவன் மோசே இடத்துல பேசும்போது பயங்கரமான தேவ மகிமை, இடி முழக்கங்கள், மின்னல்கள் எல்லாம் வந்தது. அப்போ சொல்கிறாங்க, மோசே நீங்கள் எங்கள்கிட்ட பேசுங்க, தேவன் எங்கள்கிட்ட பேசண்டாம், எங்களால் தாங்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய மகிமை, தேவ மகிமை அவ்வளோ பெரிதாக இருந்தது. அதுபோல் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே மார்பின் சீஷர்களாகிய பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்களை ஒரு மலையின் மேல் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுவதற்கு போன போது இயேசு மறுரூபமானார். அந்த மறுரூபம் அடைந்த அந்த நேரத்தில் ஒரு மகிமை, வெண்மேகம். அதனிடையிலே மோசே, எலியா பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதிலே
பிதாவிடத்திலிருந்து சத்தமே வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அது என்ன அப்படின்னா, பேதுரு சொல்கிறார், நம்ம இங்கே இருக்கிறதுனால, ஏன்னா தேவ பிரசனம் அவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது, தேவ மகிமை அவ்வளோ பெருசு. ஆனால் தேவன் சொல்கிறார், இதுலேயே சந்தோஷப்பட்டு இங்கேயே இருந்துடாதுங்க, இவர் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க. கர்த்தர் சொல்லுகிறதை நாம் கேட்கவும், நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தவும், நம்முடைய குடும்பங்களிலே அவைகளை பயன்படுத்தி கொள்ளவும், எல்லா இடங்களிலும் கர்த்தர் நமக்கு கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய கிருபையை தருவதற்காக இந்த சம்பவம் நடந்தது. அதே போல 2 நாளாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் என்ன பார்க்கிறோம் என்றால், சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி, பலிபீடம் கட்டி, தேவனுக்கு பலி செலுத்தி, தேவ சமூகத்திலே நன்றி செலுத்தி, ஸ்தோத்திரம் செலுத்தி, விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறார். அவர் ஜெபம் பண்ணும்போது தேவ மகிமை ஆலயம் முழுவதையும் நிரப்பிற்று. அங்கே அந்த மகிமையின் இடையிலே ஆசாரியர்கள் உள்ளே பிரவேசிக்க கூடாத அளவுக்கு மகிமையால் நிறைந்திருந்தது. இந்த மகிமையை பற்றி ஏன் நமக்கு இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், இயேசு பிறந்த பண்டிகையை நாம் கொண்டாட இருக்கிறோம் ஒரு பக்கம். ஆனால் அன்றாடம் தேவனை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் தம்முடைய மகிமையை நமக்குள்ளே தந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு அவரிலே மகிழும் பாக்கியம். அவருடைய பிரசன்னத்திலே இருந்தால் நன்றாயிருக்கிறதே என்று சொல்வதற்குரிய அந்த பயங்கரமான ஒரு மகிமை நமக்குள்ளே இருக்கிறது. எத்தனை பேர் அனுபவித்திருக்கிறீர்களோ? இல்லை என்றால் இந்த அளவு மகிமை நாம் அன்றாடம் தேவ பிரசன்னத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் பேசுவதை நாம் கேட்க முடியும். அவர் தம்முடைய வசனத்தை நாம் வாசிக்கும்போது அதிலே வசனத்தின் வெளிச்சத்தை நமக்கு உணர்த்துகிறார். நம் இயேசுவிடத்திலே நேராய் பேசும்போது அவர் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். வசனங்களை கொண்டு எழுதப்பட்ட பாடல்களை பாடும்போது தேவ மகிமை நமக்குள்ளே இறங்குகிறது. இப்படி தேவ மகிமைக்குள்ளே இறங்கி மகிழ கர்த்தர் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை என்று சொல்லும்போது, இன்றைக்கு நாம் தேவனை சேவிக்கும் போது அந்த உன்னத மகிமையை கர்த்தர் நமக்கும் அளித்திருக்கிறாரே. நன்றி உள்ளத்தோடு இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அடுத்தபடியாக 2ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த சமாதானம் ஒரு நற்செய்தி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது பெரிய நற்செய்தி. இயேசு ஒரு சாதாரண மனுஷர் அல்ல, தேவகுமார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்படும் ஏராள வசனங்கள் இருக்கிறது. அவர் எல்லா ஜனத்திற்கும், அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு இனத்திற்காக என்று சொல்லப்படவில்லை, எல்லா மனுக்குலத்திற்காக அவருக்கு அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம் பெற்றுக்கொள்வதற்கு வழிவகுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்தபடி என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த 2ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே நடுவில் பூமியிலே சமாதானம், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பூமி ஒழுங்கற்று சமாதானம் இழந்து இருந்தாலும் தேவ சமாதானம் அவரை தேடுவர்களுக்குள்ளே இறங்குவதற்கு எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம்முடைய துக்கங்கள், பாடுகள், பாரங்கள், சாபங்கள் அனைத்தையும் அவர் சிலுவை சுமந்து சிலுவையிலே பாடுகளை தம்மேல் ஏற்றுக்கொண்டார், அடிக்கப்பட்டார். அவருடைய சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டது, அவருடைய இரத்தம் முழுவதும் சிந்தப்பட்டது. சாத்தானின் தலையை நசுக்கின இயேசு அவர் மரித்து
அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் நம்ம உள்ளங்களில் தங்கியிருக்கிறாரே. எவ்வளோ பெரிதான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சமாதானம் நமக்குள்ளே தந்திருக்கிறார். இதை எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்ன சொல்ல, சகல ஜனங்களுக்காகவும் சகலவிதமான விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இதில் மிக கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நமக்குள்ள இந்த சிந்தைன்னு ஒன்று இருக்கா, அது சும்மா இருக்காது. ஜெபம் பண்ணும் போதும் பல சிந்தைகளை கொண்டு வரும், பாடிக்கொண்டிருக்கும் போதும் சிந்தைகளை கொண்டு வரும், பிறரிடத்துல பேசி கொண்டிருக்கும் போதும் வேற சிந்தைகளை கொண்டு வரும். இப்படி இருந்தால் தேவ சமாதானம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த பூமியிலே சமாதானம் என்று சொல்லுகிற சமாதானம், ஜெபம் பண்ணும்போது கிடைக்கிற சமாதானம், அது இந்த சிந்தைகளை தவிர்க்க கிருபை கிடைக்கிறது. அதை நம்ம உண்மையிலேயே கருத்தாய் விண்ணப்பம் பண்ணி, கருத்தாய் ஸ்தோத்திரம் பண்ணி, கருத்தாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரத்தில் எந்த வீணான சிந்தையும் வராது. அப்போதான் கர்த்தருடைய மகிமையை உணர்ந்து கொள்ள முடியும். தேவ சமாதானம் எப்படி நமக்குள்ளே செயல்படுகிறது என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 29 முதல் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே இந்த பரிசுத்த ஆவியானவர் சபையிலே செயல்பட்ட நாட்களிலே சபையிலே உபத்திரவம் எழும்பியது. அப்போஸ்தலர்களை பிடித்து சிறையில் அடைத்து உபத்திரவப்படுத்தினார்கள். அந்த நேரத்திலே இவர்கள் தங்களுக்கு நேரிட்ட அனைத்தையும் சபையாரிடத்திலே பகிர்ந்து கொண்ட போது அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். அது எந்த வசனத்திலே சொல்லப்படுகிற, அப்போஸ்தலர் 4:29 வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4:29. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் தந்தரலும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினாலே ஏக மனதாய் ஜெபிக்கிற ஜெபம் அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பிக்கும். நோயாளிகள் சுகமடைவார்கள். ஏதோ நமக்கு நேரம் இல்லை, கடமைக்காக ஜெபம் பண்ணுகிறோம்னா ஜெபத்தை கேட்குற கர்த்தர் தான். ஆனால் இப்படிப்பட்ட விண்ணப்பம், ஒரு மனதோடு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் மிகவும் பிரியமாயிருக்கிறார். அதுதான் மனுஷர் மேல் பிரியம் உண்டாயிருப்பதாக. மனுஷர்களுக்குள்ளே பிரியம் உண்டாக செய்வதற்கு கர்த்தர் தம்முடையவர்களை பயன்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 12:5.
பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையிலே சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணுகிற ஜெபம். சிறையில் எதற்கு வைத்திருக்கிறார்கள்? பயங்கரமாக கட்டி காவல் காத்து விடியற்காலையிலே அவரை கொலை செய்ய வேண்டும். ஆனால் இந்த ஜெபம் என்ன உண்டாக்குனது? பெரிய மாறுதலை உண்டாக்குனது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், இப்படிப்பட்ட ஜெபம், ஒரு மனதோடு ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் அனைத்து காரியங்களையும் மாறுதலாக அமைய பண்ண முடியும். நமக்கு தெரியுமே எஸ்தரின் ஜெபம். இதுபோல கர்த்தர் செய்ய இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். விசுவாசித்து ஜெபத்திலே பங்கு கொள்ளுகிறவர்கள் பெரிய அதிசயங்களை காண்பார்கள். இன்னும் மனுஷர் மேல் பிரியம் என்று சொல்லப்படுகிற அந்த லூக்கா 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே மனுஷர் மேல் பிரியம் உண்டாக என்ன செய்ய கர்த்தர் சொல்லியிருக்கிறார்? கட்டளையாக சொல்லியிருக்கிறார். இது ஒரு புதிதான கட்டளை. ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். அது ரொம்ப கடினமான காரியம். ஒருவரில் ஒருவர் அன்பு கூற சொல்றதுக்கு லகுவாக இருக்கும். ஆனால் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 23 சொல்லியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 13:34-35 சொல்லியிருக்கிறார். யாக்கோபு நிருபத்திலே 5:16-17 ஒருவர் பாரத்தை ஒருவர் சொல்லி ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் பலனுள்ளதாக இருக்கிறது. நாம் இப்படி சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் விருதாவாய் போகாது. கர்த்தர் அற்புதமானவர். எந்தெந்த காரியங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அனைத்தையும் கர்த்தர் கவனிக்கிறார். இந்த வசனங்களின்படி, இந்த லூக்கா 2:14 ஆமே, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாக கர்த்தர் உதவி செய்வார். பெரிதான மாறுதல்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற அனைத்து காரியங்களிலும் அவர் செய்ய இருக்கிறார். அவருடைய மகிமை அளவிறந்தது. ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.